அனைவருக்கும் வணக்கம். இந்த வாரம் தொடங்கும் போது நமக்கு பலன் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியங்க. அந்த வகையில் அடுத்து வரக்கூடிய 7 நாட்களுக்கு இந்த ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த பார்த்து தெரிஞ்சுக்கும் போது 12 ராசியில் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. அதோடு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லியிருக்கு. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் எதிர்மறையான விஷயங்கள் நடக்குதா? அதாவது நான் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் எனக்கு கெட்டதாகவே நடந்துட்டுருக்கு, மனக்குழப்பமாக இருக்குது, வீட்டில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை, கடன் அதிகமாக சேர்ந்துக்கிட்டே போகுது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு யாராவது எதிர்மறையாக செய்திருப்பாங்க, அதாவது பில்லி சூனியம் ஏவல் அந்த மாதிரியெல்லாம் தோன்றுச்சு அப்படின்னா அதையெல்லாம் சரி செய்ய இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். முதலாவதாக வார ராசியில் நாம் மேஷராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகிறது அப்படின்னு பார்க்கலாம். குறிப்பிட்டு மேஷராசிக்காரர்களுக்கு பாராட்டோடு பண வரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குங்க. உடல் ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. உத்தியோகஸ்தர்கள் வெளியூர் சென்று அலுவலக பயிற்சியில் மேற்கொள்வீங்க. வியாபாரிகளுக்கு வாடிக்கையாளர்களுடைய வருகை அதிகரிக்கும். விவசாயிகள் சக விவசாயிகள் மத்தியில் செல்வாக்கு பெறுவாங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களிடம் பேசும்போது எச்சரிக்கையாக பேசுறது ரொம்ப நல்லது. கலைத்துறையினருக்கு பொன்னான வாய்ப்புகள் தேடி வரலாம். பெண்கள் கணவரினுடைய மனம் அறிந்து நடந்து கொள்வது நல்லது அப்படின்னும், இந்த நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னும் ஒரு சிறப்பான தகவல் சொல்லப்படுது. அடுத்ததாக ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் என்ன மாதிரியானதாக இருக்கோ, அதாவது இந்த அடுத்த 7 நாட்கள் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு உயர்ந்தவர்களுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னும், காரியங்களில் வெற்றி உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. உத்தியோகஸ்தர்கள் தடைப்பட்டு இருந்த காரியங்களை கூட ரொம்ப சிறப்பாக செய்து வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேற்கொண்ட செயல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பலனை பெறக்கூடியதாகவும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல் மிதுன ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு கலவையான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாங்க. அதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய செயல்கள் அனைத்திலும் ஒரு வெற்றியும் இருக்கும், சிறு சிறு சறுக்கல்களும் இருக்கும். அதனால் நீங்கள் எதுக்கும் போட்டு உங்களுடைய தன்னம்பிக்கையை விடக்கூடாது, நீங்கள் எதுக்கும் போட்டு குழப்பிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதோடு மேலும் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னா, நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தற்போது உங்களுக்கு நடக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது என்ன நீண்ட நாட்களாக என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல தொழில், இந்த தொழில் எனக்கு வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துருப்பீங்க. ஆனால் இவ்வளவு நாள் அது நடக்காமல் கூட போயிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அது நடக்கும். அடுத்ததாக கடகம் ராசி. கடகராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி நிறைந்து காணப்படும். பொருளாதாரத்தில் இருந்த ஏற்றத்தாழ்வுகள் நீங்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். வியாபாரிகளுக்கு கொடுக்கல் வாங்கல் சுலபமாக முடியும். விவசாயிகள் புதிய மாற்று பயிர்களை பயிரிடுவதற்கான வருமானமும் சிறப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகள் கட்சி தலைமையிடத்தில் நல்ல பெயர் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் உபாதைகள் நீங்கும். தொழிலில் மிதமாக செயல்படுவீங்க. வருமானத்துக்கு குறைவு வராது. உத்தியோகஸ்தர்களுக்கு உங்களுக்கு அலுவலகத்தில் ஆதரவான சூழ்நிலை அமையும். வியாபாரிகள் கடையை விரிவுபடுத்துவாங்க. விவசாயிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் கைக்கூடி வரும். அரசியல்வாதிகளுடைய திறமை மதிக்கப்படும். கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடுவாங்க. பெண்கள் குடும்பத்தில் மதிப்பு மரியாதையும் உயர காண்பாங்க. மாணவர்களுக்கு சக மாணவர்களுடைய ஆதரவு ரொம்பவே சிறப்பாக காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கும். உத்தியோகஸ்தர்கள் மனதுக்கு பிடித்த வேலைகளை செய்வாங்க. வியாபாரிகள் உங்கள் கூட்டாளிகளுடைய ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. விவசாயிகள் வயல் வரப்பு சண்டைகளுடைய முடிவு காண்பாங்க. அரசியல்வாதிகள் தொண்டர்களுடைய அமோகமான ஆதரவை பெறுவாங்க.
பெண்கள் குடும்பத்தோடு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல் தொழிலில் முக்கியமான முடிவுகளை எடுப்பாங்க. குடும்பத்தை அடுத்ததாக நம்ம இப்போது துலாம் ராசி பார்க்கலாம். துலாம் ராசிக்காரர்கள் தொழிலில் நல்ல ஒரு முக்கியமான முடிவை எடுப்பாங்க. அதே போல் குடும்பத்தில் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும். உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களோடு இணக்கமாக பழகுவாங்க. வியாபாரிகள் கணக்கு வழக்குகளை சரியாக செய்து முடிப்பாங்க. விவசாயிகள் கால்நடைகளை ரொம்பவே சிறப்பாக பார்த்துக்குவாங்க. பெண்கள் குடும்பத்தில் அமைதியை காப்பாங்க. உங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக விருச்சகம். விருச்சக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே சிறப்பாகவே இருக்குது. நீங்கள் எதுக்கும் பெருசாக குழப்பிக்கொள்ள வேண்டாம். அதே போல் நீங்கள் ஒரு கடன் கொடுக்குறீங்க வாங்குறீங்க அப்படின்னா ரொம்பவே எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நல்லவங்க யார் கெட்டவங்க என்ன ஏது அப்படின்னு விசாரித்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுபோல் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தகவல்கள் எல்லாமே இங்கே மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாகவே அமையும். நீங்கள் போட்டு எதையும் குழப்பிக்க வேண்டாம். உங்களுக்கு மனதுக்கு பிடித்த கடவுளை இந்த நேரத்தில் வழிபாடு செய்துக்கோங்க. அடுத்ததாக தனுசு ராசி. நேர்முக மறைமுக எதிர்ப்புகளில் இருந்து விடுபடுவீங்க. உத்தியோகஸ்தர்கள் புதிய பயிற்சிகளை மேற்கொள்வாங்க. வியாபாரிகள் தங்களுடைய வியாபாரத்தை வெளியிடங்களுக்கு சென்று விரிவுபடுத்துவாங்க. விவசாயிகள் புதிய கால்நடைகளை வாங்குவாங்க. அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தில் இருந்து நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கலைத்துறையினருக்கு புதிய பாராட்டுகளும் பரிசுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் பெண்கள் கௌரவத்தை காப்பாற்றுவாங்க. மாணவர்கள் விடியற் காலையில் எழுந்து படித்து ஞாபக சக்தியை மேம்படுத்தி கொள்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால் உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக மகரம் ராசி. மகர ராசிக்காரர்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு காலகட்டமாக கூட ஒரு சந்தர்ப்பம் கூட அமையலாம். அதே போல் நெடுநாட்களாக தள்ளி வைத்திருந்த காரியங்களை கூட தற்போது செய்து முடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னா அது மிகையாகாது. அதனால் உங்களுக்கு எல்லாமே இப்போது சிறப்பாக அமையக்கூடியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இதோடு மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, அரசியல்வாதிகளுக்கு கட்சி மேலிடத்தில் இருந்து அனுசரித்து போகக்கூடியதாகவும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நன்மையான பலன்களை தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெண்கள் புதிய சேமிப்புகளில் அதிகமான நாட்டம் கொள்வாங்க. மாணவர்கள் விளையாட்டுகளில் ரொம்பவே சுறுசுறுப்பாக இருப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சந்திராஷ்டமம் உங்களுக்கு டிசம்பர் 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக கும்பராசி. பொது காரியங்களில் ஈடுபட்டு நல்ல ஒரு பெயர் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நண்பர்களுடைய ஆதரவு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் உத்தியோகஸ்தர்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஊதிய உயர்வு பெறுவாங்க. இது மட்டும் இல்லாமல் உத்தியோகஸ்தர்கள் வியாபாரிகளுக்கு உழைப்பினுடைய பலன் தாமதமின்றி கிடைக்கும். விவசாயிகள் அதிகமான நீர்வரத்தை காண்பாங்க. அரசியல்வாதிகளுக்கு சமூக பணிகளில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். பெண்களுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் மீது நல்ல ஒரு ஆர்வம் உண்டாகும். உங்களுக்கும் சந்திராஷ்டமம் இல்லை அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக மீனராசி. மீனராசிக்காரர்களுக்கு பொருளாதாரத்தில் சிறிது ஏமாற்றம் இருக்கலாம். அதாவது ஏற்றம் இறக்கம் அவ்வப்போது இருக்கும். அதனால் நீங்கள் ஒன்றும் பெரிதாக பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு இரக்கம் இருந்தாலுமே ஏற்றம் உங்களுக்கு கை கொடுக்கும். வாக்குறுதிகளை கவனமாக கொடுக்கறது யார்கிட்ட இருந்தாலும் நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு அலுவலகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகள் வியாபாரத்தில் புது நுணுக்கங்களை சந்திப்பாங்க அப்படின்னும் அதனை செயல்படுத்துவாங்க அப்படின்னும் விவசாயிகள் விவசாய உபகரணங்களை வாங்குவாங்க அப்படின்னு சொல்லலாம். அரசியல்வாதிகளுக்கு கட்சியில் உயர்ந்தவர்களுடைய சந்திப்பு இனிமே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அதிகமாக கிடைக்கும். கலைத்துறையினர் சக கலைஞர்களோடு இணைந்து செயல்படுவாங்க. பெண்களுக்கு பொருளாதார நெருக்கடிகள் குறையும். மாணவர்கள் சக மாணவர்களை அனுசரித்து போவாங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் 12 ராசிகளுக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக சொல்லப்படுதுங்க. என்ன நண்பர்களே, இன்றைக்கி வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய 7 நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள் நடக்க போகிறது அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி வியூவர்ஸ்.